எனக்கு ஏன் இந்த சோப் பண்ணுற ஐடியா வந்துச்சு அப்படின்னா, நான் முதல்ல 2 சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சோப் வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ்கின்னுலாம் ஊறுது, இரைச்சல் மாரி வந்துட்டே இருந்துச்சு. நான் ஒன்லி கடலை மாவு மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். சரி இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஏன் சோப் செஞ்சு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் செஞ்சுருந்தாங்க. சரி நம்ம ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதுன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கல. ஜோ பேஸ் எல்லாம் எடுத்து வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். முதல்ல 2 சோப் செய்கிறேன். எனக்கு இன்னுமே மிச்சம் இருக்குது, நிறையாவே இருக்குது. சரி ஃபஸ்ட்டு 2 சோப் செஞ்சு பார்க்கலாம். எப்படி இருக்குது ஸ்கின்னுக்கு, உண்மையிலே இரைச்சல் இருக்கு இல்லை உண்மையிலே ஸ்கின் சாஃப்ட் ஆகுதா ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம கண்ட கண்ட சோப்பு ரூ. 80, ரூ. 90, ரூ. 70 என்ன சோப்பு கெமிக்கல் போடுறாங்கன்னு தெரியல. அப்படி சோப்பு வாங்குறதுக்கு நம்மளே ஒன்று செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். செய்யறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக அது படிச்சுட்டு R&D பண்ணிட்டு பண்ணுங்கள். ஸோ யாரும் தெரியாமல் ஒரக்கல் சோப்பு சொல்லுவாங்களே, நம்ம கறி பவுடரில் செய்கிற சோப்பு, இந்தமாரி சோப்பு. இதுக்கு முக்கியமாக முதல்ல தேவை ஐஸோட பேஸு. ஐஸோட பேஸுன்ற மாதிரி சோப்போட பேஸு. சோப்புக்கு தேவையான பேஸு, ஒரு சோப்போட மோல்டு, சோப்பில் போடக்கூடிய இன்க்ரீடியண்ட்டில் இந்த பார்க்கல். இது ஆரம்பம், நம்ம ஸ்மெல்லுக்காக, சோப் தேய்க்கும் ஸ்மெல் வரும்ல அதுக்காக. இது போக எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, இது கூட கொஞ்சோண்டு நான் அரிசி மாவு, அரைச்சி வச்ச அரிசி மாவு, பச்சரிசி மாவு கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். ஸோ ஸ்கின்னில் வந்து எனக்கு ஆக்டின் ரொம்ப அதிகமாக இருக்குது, கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னு, அதுக்காக நான் இது 2 சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம ஆட்டுப்பாலில் செஞ்ச சோப் பேஸு. இது எனக்கு ஒரு பேசிக் ஆக்டினாக தேவைப்படும். ஸோ ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறதுனால இது சேர்த்து பார்க்கலாம். முதல் எல்லாத்தையும் பீஸ் தான் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், அளவுலாம் தெரியாது. ஸோ நான் 2 சோப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். 2 சோப்பு கூடையே இருந்துச்சுனாலும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு அளவெடுக்காமல் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பிஸ்னஸாக செய்யணும், இல்லை எனக்கு நல்லா செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கட்டி ஒன்று ஆன்லைனில் கிடைக்கும். கொஞ்சம் நான் வாங்கும்போது 400 சம்திங் வந்துச்சு, நல்லா தான் இருக்குது. ஸோ இதுமாரி ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் மொத்தம் 2 ப்ராசஸ் இருக்குது. நான் பாதி எடுத்துட்டேன், கட் பண்ணல. இந்த பாதியில் அரிசி மாவையும் இந்த பாதியில் நம்ம கொரக்கல் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி இந்த மோல்டில் ஊற்றி வைக்கணும். ஸோ இந்த மோல்டில் ஊற்றிக்கி நம்ம அதை நான் மெல்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சோப்பு வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்தமாரி சட்டியில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு சட்டியில் அந்த மாதிரி மெல்ட் பண்ணணும். அதான் சூடாக வச்சுருக்கேன். ஒன்ஸ் வேகையும் இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி கொதிச்சிருச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு கொரக்கல் ஆட் பண்ணுறேன். அதை எடுத்து நான் ஊற்றிட்டேன். நான் இன்னும் இதுவும் அரிசி பவுடர் மட்டும் சேர்க்கணும். எடுத்து ஆட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் கெட்டான சூடு தான் எடுக்கிறது. ரெண்டாவது வந்து பவுடருக்காக, இந்த பவுடருக்காக ஊற்றி வச்சாச்சு. ஸோ இது கொதிக்கட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால கொஞ்சம் காஞ்சிருச்சு, நான் ஹீட்டு காய விட்டேன், அது மாதிரி இப்படி வந்துருச்சு. ரெண்டாவது சேர்க்க போகிறது வந்து ஆரம்பம், ஸ்மெல்லுக்காக அவெண்டர். குளிக்க சோப்பில் ஸ்மெல் வரும்ல, அதுக்காக. உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, நான் எனக்கு தேவைன்னா ஆட் பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், இதில் ஊற்றுறக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மோல்டு வெளியே எடுக்கும் ஈஸியாக வரும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் டீ குடிக்க பேப்பர் கப் இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கடலை மாவு, அரிசி மாவு,
ஆல்ரெடி அளவு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை சோப் தேவையோ நல்லா இவ்வளோ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அரிசி மாவில் தான் நம்ம டெட் செல்லை வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு இந்த சொரசொரப்பு அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய தன்மை வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா மிக்ஸ் பண்ணி இது சேலஞ்சஸ் நிறையாவே இருக்கும், அது கஷ்டம் நிறையாவே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரே ஆள் அந்த வீடு எடுத்துக்கிட்டு பண்ணுறது, ஏன்னா கொதிச்சிரும். மூத்தவங்களையும் எடுக்கவங்களையுமே அந்த சோப் பேஸ் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்தோடனே கட்டியாக ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஊற்றிட்டு கடைசி லாவெண்டர் ஊற்ற மறந்துட்டேன். அதனால் கடைசி இப்போ 2 சொட்டு ஊற்றின சொட்டு கூட மேலே தான் நிற்கும்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போதே ஊற்றிருந்தா ஸ்மெல் உள்ளே இருக்கும். பார்க்கலாம் எத்தனை நாள் ஸ்மெல் வருதுன்னு. இவ்வளோ ப்ராசஸ்ஸு முடிச்சிருக்கேன். சோப்பு காயட்டும், காஞ்ச வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நினச்ச மாதிரியே ஒயிட்டு தான் அதிகமாக வந்திருக்கு, பிளாக் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ நான் 2 சோப் செஞ்சேன். ஒன்று ரவுண்ட், ஒன்று இன்னொன்று இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. சரி யூஸ் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படின்னு சோப் நல்லா இருக்கா இல்லையா.